வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 16/10/2025 வியாழக்கிழமை அன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இன்றைக்கி சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்தையும் பொறுத்து நம்ம மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் வச்சுருந்துச்சு. S&P வந்து பார்த்திங்கன்னா 0.4% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.7% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு, 0.8% குறைஞ்சிருந்துச்சு. நேற்று வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணுங்க. உங்களுக்கு நாஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் காட்டினாலே புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏறிச்சு ஃபுல்லாக கீழே விழுந்து ரெக்கவர் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு S&Pயும் நாஸ்டாக்கும் பாசிட்டிவாக தாங்க முடிஞ்சிருக்கு. இதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஸோ முதற் காரணம் என்னென்னா, அங்கே வெளியான ஏர்னிங்ஸ் ஜேபி மார்கன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அதெல்லாம் வந்து பேங்க்ஸு. இந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எஸ்டிமேட்ஸை பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து இதை பயங்கர பாசிட்டிவாக எடுத்துக்கிச்சுங்க. மார்க்கெட் நேற்று மேலே போனதுக்கு மிக முக்கியமான காரணம் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்தியன் மார்க்கெட்டில் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இது வரைக்குமே வரல. ஒன்று எஸ்டிமேஷன் அளவுக்கு வருது, இல்லைனா அதை மிஸ் பண்ணிடுது. ஆனால் அங்கே வர்ற எல்லா ரிசல்ட்டுமே எஸ்டிமேஷனை பீட் பண்ணி வருது. அது அவங்களுக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது முக்கியமான காரணம். அடுத்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பேரிஷாகவும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த ஜெஃப் பெசன்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சைனா இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போஸ் ஸ்டாக் மார்க்கெட் குறையிறத பார்த்து, இந்த கீழே விழுகிறத பார்த்து சைனாவோட அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை யூஎஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணாது, நாங்கள் இதை பார்த்தலாம் பயப்பட மாட்டோம், நாங்கள் சைனாவுக்கு அகைன்ஸ்டாக தான் பேசுவோம், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து சொல்லிட்டாரு. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கொஞ்சம் நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணிருச்சுங்க. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ஓவராலாக அதிகப்படியான பாசிட்டிவாக தான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ண வச்சுருக்கு. பட் ஸ்டில் இந்த சைனா ரிலேட்டடாக எந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலுமே கண்டிப்பாக அது வந்து மார்க்கெட்டை, யூஎஸ் மார்க்கெட்டையும் வேர்ல்டு மார்க்கெட்டையும் ஃபர்தராக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஸ் ஆஃப் நவ் பெரிய பிரச்சனை இல்லை. அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கானா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில நியூஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப், இங்கே பார்த்தீங்களா, என்கிட்ட வந்து மோடி அவர்கள் பேசிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் ரஷ்யாவிலேருந்து இதுக்கப்புறம் ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து பேசி வச்சிருக்கிறாரு. எந்த அளவுக்கு இது உண்மை என்று தெரியவில்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் கூட ட்ரம்ப் வந்து இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்துறதே நான் வந்து ட்ரேட் வார இப்போ இஷ்யூவை கிளப்பி விட்டு நான் வந்து ட்ரேடை அந்த வாரை ஸ்டாப் பண்ணிட்டேன்ட்டு இன்றைக்கி வரைக்கும் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நோபல் ப்ரைஸ் வேறு கேட்டார், இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட வாரம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்தியா தரப்புலேருந்து இது வரைக்கும் ட்ரம்ப் சொன்னதுனால தான் நாங்கள் போகிற நிறுத்தணும்னு எந்த விதமான விஷயத்தையும் அவங்க சொல்லவே இல்லை. ஈவன் அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா யாருக்குமே தெரியாது. அவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்தியா அதற்கு மறுப்பும் தெரிவிக்கலை, ஆமான்னு சொல்லலை. ஏதாவது மறுப்பு தெரிவித்து மண்டை கோளாறு உள்ள இந்த பையன்கிட்ட ஏதாவது மாற்றி ஏதாவது பண்ணிக்கிட்டு அதுக்காக வந்து வேணான்றாங்களா, இல்லை உண்மையாக ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இந்தியா வந்து இதுக்கு எப்படி இந்தியா தரப்பட்டு இது வரைக்கும் நாங்கள் ரஷ்யன் ஆயிலை வந்து பை பண்ண போகிறதில்லன்னு சொல்லவே இல்லை. அதனால் இதை நம்ப முடியாது. உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு தெரில. பட்டு சப்போஸ் இது உண்மையாக இருக்க பட்சத்தில் நான் வந்து இதை நெகட்டிவாக பார்க்குறேங்க. ஏன்னா சப்போஸ் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிற மாதிரி மோடி கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் நினச்சிருந்துச்சு அப்படின்னா GST 2.0 ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கவே தேவையில்லை. அதன் காரணமாக இதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து இப்போதைக்கு இருக்க இன்னும் சில நியூஸ். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், ப்ரொவிஷன்ஸ், அதாவது அவங்க வந்து அலோகேட் பண்ண விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேரிஷான ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது. ஆனால் நம்ம இதை பார்த்துட்டு புல்லிஷ் பியரிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாலுமே ப்ரைஸில் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. அந்த விதத்தில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஏடிஆரை பாருங்களேன், யூஎஸ் மார்க்கெட்டில் HDFC பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க்கும் 2% 3% அளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்குங்க. இது மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். நார்மலாக இவ்வளோ பெரிய பாசிட்டிவாலாம் க்ளோஸ் வைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ரெண்டு பேங்க்குமே ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் வச்சுருந்துச்சு. ஆனால் அங்கே அதை விட அதிகமாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் வந்துருக்கு. அப்போது ஈவன் இப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருந்தாலும், மிஸ்ஸஸ் த எஸ்டிமேட்ஸு, ப்ராஃபிட் ஃபால் ஆகிருக்குன்னு கொடுத்துருந்தாலும், அங்கே யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த ரெண்டு பேங்க்கும் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிருக்குங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும். இங்கே எப்படி ரியாக்ட் ஆகுது போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் நியூஸ் அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டோடைய நிலவரம். இப்போ அப்படியே நம்ம வந்து FIDA டேட்டாக்கு போயிடலாம். ஸோ டிஏ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 4500 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து ஒரு 161 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க.
ஸோ ஒரு 2 நாள் செல் பண்ணாங்க, திருப்பி வந்து பையிங் மோடுக்கு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்குது. அடுத்துங்க நம்ம வந்து ஃபியூச்சர்ஸோட ஈஓடிக்கு வந்துடலாம். டெரிவேட்டிவ் பார்த்துடலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 0.89% லாங் பில்டப் வந்துருக்கு. லாங் பில்டப் பாசிட்டிவான விஷயம் தான். பட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்தளவுக்கு பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை. பட் ஸ்டில் இது புல்லிஷ் சைன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் இன்ட்ராடேயில் 4 crore பாசிட்டிவாக இருக்குது. பொசிஷனலாக 2.7 crore தான் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ புல்லிஷ் தான், பெரிய புல்லிஷ் இல்லை. என்றைக்குமே பொசிஷனோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா பயங்கர புல்லிஷ்னு சொல்லிடலாம். பட் இது இன்ட்ராடே வேல்யூ தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஃபிகர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புல்லிஷ் தான், மைல்டு புல்லிஷ். ஸோ ஃபியூச்சர்ஸும் மைல்டு புல்லிஷ் தான், ஆப்ஷன்ஸும் மைல்டு புல்லிஷ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இங்கே பாருங்களேன், எஃப்ஐ வந்து இதுக்கு முன்னாடி கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தாங்க, நியூட்ரல் ஆகிட்டாங்க. புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. அப்படியே ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24, 29 அப்படின்ட்டு இப்போ பாருங்களேன் 5% வந்து அதிகமாக வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷனை பாருங்களேன் 2% அதிகமாக வந்து பை பண்ணியிருக்காங்க. நெட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3% அதிகமாக மார்க்கெட் மேலே போனால் தான் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பயங்கர பாசிட்டிவான விஷயம். ஸோ சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி இன்றைக்கி. ஸோ ப்ராப் ட்ரேடர்ஸ் நிஃப்டியில் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ராப் ட்ரேடர்ஸோட அவங்களோட பொசிஷன்ஸ் படி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இவங்க வந்து பியரி ஸ்டான்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷன் கொஞ்சம் ஹெவியாக செல் பண்ணி புட் ஆப்ஷனும் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ப்ராப்பரான சைட்வேஸ் ஸ்டேஜஸில் இருந்தால் ப்ராஃபிட் வருங்கிற மாதிரி ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ ஸோ லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரு 8%, 7லேருந்து 8க்கு வந்திருக்காங்க. ஸ்டில் 92% ஷார்ட்டில் தான் இருக்காங்க. இது வந்து ஃபியூச்சர்ஸ் டேட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. லண்டன் ஃப்ளாட்டாக இருக்குது. டாக்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக பியரிஷாக தான் இருக்குது. அப்படியே ஏஷியா பக்கம் வந்திங்கன்னா நிக்கி பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஆஸ்திரேலியா அதோட பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஹாங்காங் ஓகே, ஹாங்காங் என்ன ஓப்பன் ஆகல. தைவான் பியரிஷாக இருக்குது. கொரியா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் மார்க்கெட்ஸ் பயங்கர பாசிட்டிவாக இருக்குங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் முடியும் போது கொஞ்சம் கீழே தான் முடிஞ்சிருந்துச்சு. பட் இன்றைக்கி மார்னிங் வந்து ஏஷியாலாம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நல்லது ஒரு பாசிட்டிவிட்டியே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெய்லி பயாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியோட டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், நிஃப்டியோடைய டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது புல்லிஷாக இருக்குங்க. ஏன்னா அந்த டே ஹைக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது ஒரு கேண்டில்ஸ்டிக் வைஸும் புல்லிஷ் தான். அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பையும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி மேலே போயிருக்கு. அதுவும் புல்லிஷான சைன் தான். ஸோ ஓவராலாக இன்றைக்கி வந்து பயாஸுங்கிறது புல்லிஷாக இருக்குது. அடுத்து நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாம். ஓகே, டெய்லி சிபிஆர் தான் இருக்குது. இது வந்து நேற்று ஃபார்ம் ஆன சிபிஆர். நிஃப்டிக்கு நேற்று விர்ஜின் சிபிஆர் வரலை. ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே R1 PDHக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பட் ஒரு சின்ன பியரிஷான விஷயம் இருக்குது. அது என்னென்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நிஃப்டியோடைய விர்ஜின் சிபிஆர் ரேஞ்ச். ப்ரைஸ் வந்து தொடாத இடம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த விர்ஜின் சிபிஆர்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவான விஷயமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா மேலே விர்ஜின் சிபிஆர் இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ப்ரைஸுமே அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி டே ஹைக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகி மேலே போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். இது ரிவர்சலை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கத்துக்கான சிபிஆர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக புல்லிஷாக முடிஞ்சதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் அப்படிங்கிறது தான் ஃபார்ம் ஆயிருக்கு. என்றைக்குமே அசெண்டிங் வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த டேயில் புல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ப்ரைஸை வந்து ரொம்ப ஈஸியாக கீழே விழுந்தால் டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீழே விழுந்துச்சுன்னா, அதாவது இன்றைக்கான அந்த சிபிஆர் ரேஞ்ச் இருக்குது பார்த்திங்களா, இந்த 25,282 ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸில் நல்லது ஒரு ரிவர்சலை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இது வைடு சிபிஆருங்கிறதால இன்றைக்கி பெரிய ட்ரெண்டிங்குமே எதிர்பார்க்க முடியாது. ப்ரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹை R1க்கு போச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இந்த விர்ஜின் சிபிஆருக்கு மேலேயும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ
புல்லிஷ் மொமெண்டம் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து R1 அதாவது 406 தாண்டினா தான் ஃபர்தராக மேலே போக முடியும். ஸோ மொமெண்டம் கொஞ்சம் கம்மியாக மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் மேலே போகும்போது. அப்படி இல்லைனா கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக சிபிஆர் லெவலிருந்து ரிவர்சல் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் இண்டிகேட்டர் நம்மளுக்கு சொல்லுதுங்க. அடுத்து அப்படியே நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எஸ்எம்சியோடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவரில் இருக்க மிக முக்கியமான லிக்விடிட்டி ரீட்டைலர்ஸோடைய ஸ்டாப் லாஸ் இருந்த இடம் 360. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே, ஸோ இது 1 ஹவரில் வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள் 4 ஹவரில் இது முக்கியமான லிக்விடிட்டி 25,360 அப்படிங்கிறது. அண்ட் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஹை எல்லாமே அதுதாங்க சொல்லுது. இந்த ஹையை தாண்டிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஒரு மேலே ரேலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுது. டுவர்ட்ஸ் 435 450 வரைக்கும் இன்னும் ஒரு 100 150 பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இதை தாண்டி க்ளோஸ் வைக்குமாங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ அப்படி மேலே போகும்போது 435 450 மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே விழுக போகுது அப்படின்னா இந்த 209 தான் மிக முக்கியமான சப்போர்ட். இப்போ 327 இருக்குது, 250 தான் அடுத்த சப்போர்ட்னா இவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் அது பியரிஷ்னே சொல்ல முடியும். அது வரைக்கும் கீழே வரும்போது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 209 அது தானா கீழே 25,114 25,059 மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி கேப் அப் இண்டிகேட் பண்ணுற இந்த சமயத்தில் 56 பாயிண்ட்டுக்கு பக்கமாக இப்போது லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி கேப் அப் தான். கேப் அப் சஸ்டெயின் ஆக போகுதா அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மோஸ்ட்லிக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் தெரியுதுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நேற்று ஃபார்ம் ஆகிருக்க சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர். மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகணும், ட்ரெண்டும் ஆகிடுச்சு. R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து வந்து இன்றைக்குக்கான சிபிஆர் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் வந்திருக்கு, சேம் லைக் நிஃப்டி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் ஒரு புல்லிஷ் பயாஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி மார்க்கெட் மேலே மூவ் ஆக தான் ட்ரை பண்ணோம் வித்தவுட் எனி மொமெண்டம். சப்போஸ் மார்க்கெட் ஏதாவது ரிவர்சல் இந்த ப்ரீவியஸ் டே R1 லெவலிருந்து ரிவர்சல் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சிபிஆர் ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால மேபி நல்ல ஒரு வால்டபிலிட்டி கூட பேங்க் நிஃப்டியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நியூஸால் HDFC பேங்க் ICICI பேங்க்கும் கண்டிப்பாக இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட். ஸோ என்ன போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட நிலவரம். சேம் நிஃப்டியோட அதே மாதிரியான பேட்டர்ன் தான். சிபிஆர் தாண்டும் போது மேபி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வளோதாங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸோட ரிசல்ட்டு, L&T மைண்ட்ரி, விப்ரோ இந்த மாதிரி 3 ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி ஆஃப்டர் மார்க்கெட் ஹவரில் வந்து ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது ரிலேட்டாக அந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காகவே வந்து ஷார்ட் கவரிங்கோ இல்லை வந்து லாங் பில்டப்போ வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரூட் ஆயிலை பார்த்துடலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி வந்து ஒரு கன்சால்டேஷனுக்கு போயிடுச்சு. மேலே போய் கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ செல்லான் ரைஸில் தான் இருக்குது. 59.75 தான்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ப்ரைஸ் இந்த அதாவது இதுக்குள்ளே ஒன்றுமே கிடையாதுங்க. திஸ் இஸ் அக்குமுலேஷன். ஸோ மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனும் வரலாம், மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனும் வரலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன் ஆகிருக்கு, கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு பக்கம் போய் பவர் ஆஃப் 3ல் வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேஷனுக்காக வெயிட் பண்ணணும். அது வராமல் இதுக்குள்ளே ஒரு ட்ரெண்டுமே இல்லை. ஸோ ஓவரால் ட்ரெண்டு அப்படிங்கிறது பியரிஷாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டை பார்த்துடலாம். கோல்டு ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்குங்க. ஸோ இப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்கு போட்ட இடங்கிறது மிக முக்கியமான சப்போர்ட்டாக மாறிவிட்டது. அதாவது 4164 அப்படிங்கிறது மிக முக்கியமான சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இப்போ திருப்பி ஆல் டைம் ஹை தான் அடிச்சிட்டு இருக்கு. 4221 கிட்டத்தட்ட புது ஹையில் ஒவ்வொரு நாளுமே ஒரு புது ஹையை வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஸோ 4164 ஃபாலோட் பை 4134 ஃபாலோட் பை 4091 இது மூணு மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். இதை தாண்டி போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளோ தூரம் போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். மேலே போகிறதுக்கு தான் ஃபர்தராக வாய்ப்பு இருக்குது. அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து இங்கே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பையும் போட்டுருச்சு. ஸோ சப்போஸ் கீழே விழுந்தாலும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே குதித்து திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும்னா மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்குது.
இன்றைக்கான டே ஹையை மட்டும் நிஃப்டி தாண்டிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 450 வரைக்குமோ ஆர் மேபி அதையும் தாண்டி கொஞ்சம் புனிதமானது 500 வரைக்குமோ போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகுமா, ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி மேலே போகுமா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோவே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.